பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலும் மகிமைப்படுவதாக. நாம் ஒருமித்து இந்த அதிகாலை வேளை ஆண்டவரை நோக்கி பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் 107ஆம் சங்கீதத்தின் 23வது வசனத்தை உங்களுக்கு முன்பாய் கொண்டு வருகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 107:23. கப்பலேறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்கள். பல விதங்களில் தொழில் செய்கிற தெய்வ பிள்ளைகள், பிஸ்னஸ் செய்கிற தெய்வ பிள்ளைகள், கடல் கடந்தும் மலை கடந்தும் பலவிதமான சூழ்நிலைகளில் தன்னுடைய காரியங்களை நேர்த்தியாய் செம்மையாய் நடத்துகிற தெய்வ பிள்ளைகள் உண்டு. இந்த காலை பொழுதில் ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தர் நமக்கு தொழில் செய்கிற தெய்வ பிள்ளைகளுக்காக ஜெபிக்க தந்திருக்கிறார். எந்தெந்த தொழில் நீங்கள் செய்கிறீங்களோ அந்த தொழிலில் ஒரு ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். நம் நேரத்தை செலவு பண்ணுகிறோம், பணத்தை செலவு பண்ணுகிறோம், அதற்குரிய பிரதிபலனை கர்த்தர் பரலோகத்திலிருந்து நமக்கு தருகிற தேவன். தொழில் செய்யும்போது வருகிற இடையூறுகள் உண்டு, வருகிற நஷ்டங்கள் உண்டு, வருகிற தடைகள் உண்டு, போட்டி பொறாமைகள் உண்டு. எல்லாவற்றிலும் இருந்தும் தேவனாய கர்த்தர் உன் கையின் பிரயாசங்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணின தேவன் தொழில் செய்கிற எல்லா தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அந்த தொழிலை ஆசீர்வதித்து அற்புதமாய் வழி நடத்த இன்றைக்கு உண்மையுள்ளவர், நல்லவர், நமக்காய் கருதுகிற ஒரு தேவன். அல்லேலூயா. தொழிலுக்காக இந்த நாளில் நான் செபிக்க போகிறேன். உடைய தொழில் இந்த நாளில் நலிவடைந்திருந்தாலும் தேவ சன்னதியில் நோக்கி பார், அற்புதம் பெற்றுக்கொள்வாய். செபிக்கலாமா? நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உடைய சன்னதியில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொழில் செய்தும் நலிவடைந்து அதில் ஒரு மாற்றமில்லை, முன்னேற்றம் இல்லை என்கிற நிலையில் எந்தெந்த ஒரு தெய்வ பிள்ளைகள் ஆண்டவரே இன்று என்னோடு இணைந்து செபிக்கிறாங்களப்பா, எல்லாரையும் உடைய கரத்தில் தந்து செபிக்கிறோம். இவர்கள் மேல் மனதுருகி தகப்பனே, அவர்கள் செய்கிற தொழிலுக்கு ஏற்ற, எடுக்கிற பிரயாசத்துக்கு ஏற்ற அந்த ஒரு நன்மையை ஒரு கரங்களில் கொடுக்கும்படியாய் உடைய வாக்கு தத்துவம், நீ உன் கையின் பிரயாசத்தை நான் பெருக பண்ணுவேன், வர்த்திக்க பண்ணுவேன், அந்த வார்த்தையை தேவன் நினைத்தருளி இவருடைய தொழிலில் வளர செய்யுங்க. இவருடைய தொழிலை ஆசீர்வதித்து கொடுங்க. இவர்களை நன்மையினால் நிரப்புங்க. நீர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவருடைய தொழிலில், குடும்பத்தில், கையின் பிரயாசங்களில் வெளிப்படுவதாக இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு தொழிலை செய்யுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். God bless you. Praise the Lord.